ஹலோ ஸ்குவாட். இன்னைக்கு வந்து எர்த்துக்கு வேக்கப்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஒர்க்குக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எர்த்துக்கு வேக்குங்கிறது அது இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது. இங்கே எதுவும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட்டில் வாங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. என்னை கேட்டால் ஒரு 60 days வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. லீகலைஸ்டாக இங்கே வந்துடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் வர்றப்ப நீங்கள் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண முடியும். கான்ட்ராக்ட் வந்து 4 yearsக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒர்க்கு சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒர்க் பர்மிட்னா நீங்கள் அந்த கம்பெனியில் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த கம்பெனிலையும் உங்களால் மாற முடியாது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனியோட மேனேஜர்கிட்ட தான் இருக்கும். 1 year கழிச்சு தான் உங்கள் கைக்கு கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஸோ நான் வந்து பண்ணித்தரேன், இல்லைன்னா சொல்லலை. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் வர்றதா பெஸ்ட்டு. ஒரு 60 days உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்குள்ளே லாங்குவேஜும் கற்றுப்பீங்க. லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதான் என் கூட வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் தான். இவங்க எல்லாமே வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஷார்ட்ஸில் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணித்தரேன். நான் ஏஜென்ட்லாம் கிடையாதுங்க, சரியா? இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நான் முன்னாடி குரோஷியாவில் இருந்ததுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு லிங்க் கிடச்சிதுன்னா நிறைய பேர் வந்து அதை எதிர்பார்ப்பீங்க, சரிங்களா? ஃபாரின் வரணும், சம்பாதிக்கணும். நானும் இங்கே சம்பாதிக்கணும் தான் வந்திருக்கிறேன். எல்லோரும் அதுக்காக தான் வரோம். அதுக்கு நம்மக்கிட்ட ஒரு லிங்க் கிடச்சிதுன்னா அது 4 பேருக்கு கொடுப்போம். அதுக்காக தான். அது கரெக்டாக நான் சொல்லி தான் எடுக்கிறேன். 12 hours டியூட்டி சொல்லுவாங்க, 1 hour பிரேக்கு. என் கூட ஒர்க் பண்ணுறவர்கிட்ட கேளுங்க, எப்படி ப்ரோ இருக்கும் டியூட்டி? ஒர்க்கு ஓகே தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஒர்க் டைமிங் வந்து 8 to 8. ஆஃப்டர்நூன் மட்டும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கம்பெனி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்கே நமக்கு வந்து சாப்பாடு வந்து இங்கே போட்டுருவாங்க. ஒர்க் முடிச்சுட்டு வந்தாலே சாப்பாடும் போட்டுருவாங்க. ரூமில் வந்து சாப்பாடு நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. மற்றபடி அதை தனிப்பட்ட முறையில் நம்ம சாப்பிட்றது அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். அது எப்படி ஒரு 10,000 நம்ம ஊர் காசுக்கு ஆகும், அவ்வளோதான். இந்தியன் ஃபுட்டு கிடைக்காது ப்ரோ. மோஸ்ட்லி அவங்க ஒரு மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எந்தவித இதுவுமே இருக்காது, உங்களுக்கு டிராபேக் இருக்காது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணா எவ்வளோ வேணாலும் நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்களே புக் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இந்த போலீஸ் பிடிப்பாங்க வைப்பாங்க, அப்போ அதெல்லாம் எந்த இதில் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு போகலாம் வரலாம், அவ்வளோதான். மற்றபடி எந்தவித இதுவுமே இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா மதுரை, இந்த தம்பி இவரே. அதான் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். See you guys, bye.